சிதறந்து இருந்த மக்களை மீட்க வந்த இறைவா, உமது இறையாட்சி பணியை செய்ய நீர் தேர்ந்து கொண்ட ஆயர்கள், குருக்கள், கன்னியர் இன்னும் உமது பணியை செய்து வரும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையோரை கைவிடாத இறைவா, உமது கருணையின் ஒளியால் நம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் முழு மனதோடு மக்களுக்கு நன்மை செய்து என்னாலும் உமது பேரன்பில் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நன்மையின் நாயகனே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தீமைகளை களைந்து நன்மைகளை செய்யும் நல்ல மனம் தாரும். சமுதாயத்தில் நிலவும் தீமைகளை கண்டும் காணாமல் இருந்து விடாமல் உமது துணை கொண்டு நன்மையால் தீமையை வெல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் தாயாக விளங்கும் எம் பாதுகாமையாம் புனித பரலோக அன்னையே, எம் குடும்ப விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் நோயாலும் மருத்துவமனையிலும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருப்பவர்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை கொண்டாடுகிறோம். அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் எவ்வித தீய பழக்க வழக்கங்களுக்கும் உட்படாமல் அவர்கள் தங்கள் பொறுப்புகளிலும் இறை பற்றுதலிலும் உமக்கு உகந்தவர்களாக வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவா, இந்த திருவிழா காலத்திலே நீர்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற எங்களுடைய வழிநாட்டிலிருந்து எங்களுடைய நம்பிக்கையும் எங்களை வைக்கின்றோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் சார்ந்து கொள்கிறோம். மகிழ்ச்சியோடு இறைமக்கள் மத்தியிலே ஒற்றுமையாக இருப்பதற்கும், மகிழ்ச்சியோடு இயேசுவை பற்றி சிந்திப்பதற்கும், அன்னை மரியாதை தியானிப்பதற்கும், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய நாங்கள் எங்கெங்கெல்லாம் பணி செய்கின்றோமோ அங்கே இயேசுடைய மகிழ்ச்சியினாலே அவருடைய கடவுள் ஈர்ப்பதற்கும் அது செய்யும். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடு. Worthy
உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மகிழுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை ஏற்றதாயிருப்பதாக. பிளவுபடாவிடத்துடன் தம்மை முழுவதும் அர்ப்பணித்த அன்னை மரியாதைப் போல நாங்களும் இவ்வரியில் எங்களை முழுமையாக உமக்கு அளித்து நீர் வழங்கும் நிறைவாழ பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நானும் எவ்விடத்தில் நாங்களுக்கு நன்றி செலுத்துவது நிலையாகவே தகுதியும் ஆகும். எங்கள் கடமை நம்பக்கூடிய செய்யமாகும். ஏனெனில் நன்மையாக்கி கனிமொழியாளி நகரில் கொள்ளப்பட்டார். உயிருக்கெல்லாம் திருமணனுக்கு சொல்லக்கூடிய முறையில் மனித உடல் கொடுத்து பெற்றெடுத்த புனித அன்னையை கல்லறையில் அடைந்துள்ளாமல் காத்தது கிறிஸ்துவின் மறைகளாகிய திருச்சபை அவரோடு இறுதியில் அடைய வேண்டிய மகிமைக்கு இந்த விண்ணேற்பு தொடக்கமும் அடையாளமாக அமைந்துள்ளது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்கள் உறுதியான நம்பிக்கை ஆறுதலை தருகின்றவரும் சாசனமாகவும் ஆகவே வானதூதர் கையோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது. வானல் தந்தையே, மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் உண்டு. ஆகவே தூய ஆவியை கோயில் காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடுபட மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உணவுகள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு தேவையின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வாசத்தின் மறைவு